அத்தியாயம் 16. கருணாகரன் ஜீவிதாவை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அதில் கொஞ்சம் தெளிந்த ஜீவிதாவோ அப்படியே அவனிடமிருந்து விலகி உருண்டு கீழே இறங்கினாள். அவனுமே ஒன்றுமே செய்யாமல் அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான். இதுக்கு மேல இவங்க பக்கத்துல இருந்தா அவ்வளோதான், காண்டாம் இருக்கும், நம்மள கண்டம் பண்ணிரும் என்று மல்லிகா இரவு கொண்டு வந்த ட்ரெஸ்ஸில் ஒன்றை எடுத்துக்கொண்டாள். அதை கையில் வைத்துக்கொண்டு சுற்றி முற்றி பார்த்தாள். அங்கேயே அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கவுமே பரவாயில்லையே என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டவள் உள்ளே போய்விட்டாள். கருணாகரனும் எழுந்து கொண்டவன், இது எவ்வளோ தூரம்தான் போகுதுன்னு பார்ப்போம். தாலியை கட்டி என் பொண்டாட்டியும் ஆகியாச்சு, என் கூடவே கூட்டிட்டு வந்தாச்சு, இனி நடக்கிறத பார்ப்போம் என்று எழுந்தவன் மெதுவாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். மல்லிகாவோ அப்போதுதான் பால் கறப்பதற்கு ஆள் வந்திருக்கிறார்கள் என்று பின்னாடி போனார். அவனுமே அவர்களோடே போனான். அவனை பார்த்ததுமே மல்லிகாவோ, என்ன தம்பி இங்க வந்துட்ட? நான் காப்பிக்கு பால் எடுக்க வந்தப்பா, மருமக எழும்பிட்டாளா என்று எதுவுமே நடக்காதது போன்றே பேசினார். அதை கேட்ட பால் கறக்க வந்தவரோ, என்னம்மா தம்பிக்கிட்ட மருமக எழும்பிட்டாளான்னு கேட்குறீங்களே, தம்பிக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலைல, பெரிய தம்பிக்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக சின்ன தம்பிக்கிட்ட கேட்குறீங்களோ என்று சிரித்தவாறே பாலை கறந்தார். அதற்கு கருணாகரனோ, ஏன் பொண்டாட்டியத்தான் அம்மா கேட்குறாங்க, ஏம்மா அவ முழிச்சிட்டா, இப்போ குளிச்சுட்டு வெளியே வருவா என்று சொல்லிவிட்டு உள்ளே வந்து விட்டான். எனது பொண்டாட்டியா? எப்பம்மா கல்யாணமாச்சு? எங்களுக்கு சொல்லவே இல்லை, பத்திரிக்கை தரல, என்னம்மா இப்படி பண்ணிவிட்டீங்களே? கருப்பசாமி ஐயா வீட்டில் விசேஷம்னா எவ்வளோ நல்லா இருக்கும், இப்படி பண்ணிட்டீங்களேம்மா என்று பால் கறக்க வந்தவரோ வருத்தத்தோடு பேசிக்கொண்டே போய்விட்டார். உண்மையாக மல்லிகாவுக்கும் கூட அது ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. எவ்வளவு பெருசா 2வது மகனோட கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சோம், மகளோட கல்யாணம் தான் கோயில்லையே முடிஞ்சிருச்சு, மகன் கல்யாணத்தையாவது கொஞ்சம் பெருசா பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனே. மல்லிகாவுக்கு இது கொஞ்சம் வருத்தம்தான். உடனே மல்லிகா உள்ளே போனவரோ காஃபியை போட்டு எல்லோருக்குமே எடுத்து கொண்டு வந்தார். அதற்குள் கருப்பசாமியும் எழுந்துவிட அவருக்கு காஃபியை கொடுத்தவர் மெதுவாக, ஏங்க என்னங்க, நம்ம சின்னவன் கல்யாணத்துக்கு பெருசா எதுவும் பண்ணாமலேயே முடிஞ்சு போச்சுல, அதுக்கு ஏதாவது வீட்டில் விருந்து வச்சிருவோமாங்க என்று கேட்டார். அதை கேட்டதும் தான் கருப்பசாமி பொண்டாட்டியை திரும்பி பார்த்தவரோ, என்ன திடீர்னு இப்படி ஒரு யோசனையோட வந்திருக்க நீ? அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா கூட பரவாயில்ல, அவங்க அப்பங்கார முன்னாடியே தாலியை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான், அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும், அது அவங்க அப்பனுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். இந்த நேரத்துல நம்ம விருந்து அது இதுன்னு வச்சோம்னா அந்த பிள்ளைக்கும் கூட கஷ்டமா தான் இருக்கும். சொல்ல போனா அந்த புள்ள குடும்பத்துல இருக்கவங்களுக்கு வேதனையா கூட இருக்கும். நம்மளுக்கு சந்தோஷமா இருந்தாலும் கூட அடுத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னா அதை நம்ம செய்யக்கூடாது. அதை கேட்டதுமே கருப்பசாமியின் முகத்தை லேசாக சிரித்தவாறே மல்லிகா பார்த்துவிட்டு எழும்பி வந்துவிட்டார். அவருடைய மனதை புரிந்து கொண்ட மனைவி அல்லவா, அதனால் அதற்கு பிறகு எதுவுமே பேசாமல் அந்த விஷயத்தை அதோடு விட்டுவிட்டார். அதற்குள் மீனாவும் எழுந்து வந்து குழந்தைகளுக்கு பாலை ஆற்றி கொண்டிருந்தாள். இங்கு வீட்டை சுற்றி நடந்துவிட்டு வந்த கருணாகரன் தன்னுடைய ரூமிற்குள்ளாக போகவும் ஜீவிதா டவலை எடுக்காமல் போயிருந்ததால் குளித்துவிட்டு ஈரத்தலையோடே வெளியே வந்தாள். அவளுக்கு ரோஜாவை போன்று நீளமான முடியெல்லாம் கிடையாது. ஆனாலும் முடி அடர்த்தியாகவும் அதை அவளுக்கு ஏற்றாற் போன்று வசதியாகவும் வெட்டிவிட்டிருந்தாள். அவள் டவல் இல்லாமல் ஈரத்தலையோடு வெளியே வரும்போது அவ்வளவு தண்ணியுமே அப்படியே அவளுடைய கழுத்தினூடாக வடிந்து கொண்டிருந்தது. அப்படியே ஈரத்தோடு வெளியே வந்தவளை பார்த்தவுடனேயே அவனுடைய பீரோவிலிருந்து அவனுடைய டவலை எடுத்து நீட்டினான். அதை வாங்கி கொள்ளாமல் அப்படியே நின்றிருந்தவளின் கையை பிடித்து டவலை கொடுத்தவனோ, இது நான் யூஸ் பண்ண டவல் தான், நீ என் பொண்டாட்டி தானே, நீ யூஸ் பண்ணிக்க, ஒன்றும் குறைஞ்சு கரைஞ்சு போயிட மாட்ட என்றவன் கட்டிலில் போய் உட்கார்ந்து அவள் என்னதான் செய்கிறாள் என்று பார்த்து கொண்டிருந்தான். அவளுமே அந்த டவலை எடுக்காமல் அப்படியே கட்டிலில் வைத்துவிட்டு போகவும் அவளது கையை பிடித்து இழுத்தவனோ தன் மடியில் உட்கார வைத்து இடையோடு கையை போட்டு சேர்த்து பிடித்து கொண்டான். ஏன் என் வாசம் அடிக்கிற எந்த பொருளையும் பயன்படுத்த மாட்டியோ? அந்த டவல் எடுத்து இப்ப நீ தலையை துவட்டுற, அது வரைக்கும் நான் உன்னை விடமாட்டேன் என்று அவளை இறுக்கி பிடித்து கொண்டே உட்கார்ந்திருந்தான். ஜீவிதாவோ திரும்பி அவனை முறைத்து பார்த்தவள், எந்த டவலை நான் யூஸ் பண்ணணும், எந்த டவலை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ ஒன்றும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, புரியுதா? எனக்கு இதை யூஸ் பண்ண பிடிக்கல என்று கோபத்தில் சொல்லிவிட்டு திரும்பி கொண்டாள். வர்றா, தாலி கட்டின புருஷன் என்னோட டவலை யூஸ் பண்றதுக்கு உனக்கு பிடிக்கலையோ என்று கேட்டுவிட்டு அப்படியே குனிந்து அவளுடைய தோளிலேயே கடித்து வைத்தான். ஆ என்று துள்ளி திரும்பி அவளின் இதழை தன் இதழோடு வேகமாக இழுத்து கொண்டான். அவளுடைய கழுத்தில் தன் கையை போட்டு அந்த ஈர முடிக்குள் தன்னுடைய விரலை நுழைத்து பிடித்து வைத்து கொண்டான். இப்படி அவனுடைய அந்த முத்தத்தை ஜீவிதா எதிர்பார்க்காத காரணத்தினால் கோபமும் பயமும் வரவும் அவனுடைய கையிலிருந்து எப்படியாவது தாம் விலக வேண்டும் என்கின்ற உந்துதலில் அவள் நகர்ந்து போக முயன்றாள்.
அதில் அவளுடைய உதடுகள் வலி எடுக்கவும் அப்படியே தன் கண்கள் கலங்கவும் அவனையே பார்த்திருந்தாள். கருணாகரன் இப்போது அவளுக்கு வலித்திருக்கும் என்று உணர்ந்து கொண்டு கண்களை திறந்து பார்த்தான். அவளது கண்ணீரை கண்டவனோ இந்த முறை கோபப்பட்டு அவளது உதடுகளை விடுத்தவனோ, ஏன் நான் பயன்படுத்தின டவலை தொடமாட்டியோ? நான் முத்தம் கொடுத்தா அருவிருப்பா இருக்கா? என்னடி கண்ணீரெல்லாம் வருது? அவ்வளவா என்ன பிடிக்கல? அப்ப எதுக்குடி என்ன அப்படி காதலோட பார்த்து வச்ச? உங்க அப்பனும் அண்ணனும் என்னை மயக்கிறதுக்கு அப்படியெல்லாம் நடிக்க சொன்னாங்களா என்று மீண்டுமே வார்த்தைகளால் அவளை கொல்லாமல் கொன்றான். அதை கேட்டவளுக்கு சுருக்கின்ற இதயத்தில் கத்தியை சொருகியது போன்றிருந்தது. உடனே அவனுடைய நெஞ்சின் மீது தன்னுடைய கையை வைத்து குத்தினாள். அவனுடைய கையை தன் முடியிலிருந்து வலிக்க வலிக்க தட்டி விட்டவளோ, நீ எனக்காக என்னை தேடி வருவேன்னு உனக்காக 3 வருஷம் காத்திருந்த என்ன அன்னைக்கு எவ்வளோலாம் கேவலமா பேசின நீ. அப்பவே உன் மேல எனக்கு இருந்த காதல் செத்து போயிடுச்சு. எப்ப பணத்துக்காக உன்னை மயக்க வந்தேங்கிற மாதிரி வார்த்தைக்கால என் மனசை சாகடிச்சியோ அப்பவே உன்னை நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எப்படி உன்னையும் உன் முத்தத்தையும் எனக்கு பிடிக்கும் சொல்லு? இனி என்ன தொடாத, அது எனக்கு பிடிக்கல என்று விட்டு தன் முகத்தை திருப்பி கொண்டாள். அதை கேட்ட கருணாகரனோ, எனக்காக நீ காத்திருந்தியா? அப்படின்னா என்னை தேடி வந்திருக்க வேண்டியதானே? சும்மா ஏதாவது சொல்லாதன்ன, நம்புற மாதிரி ஏதாவது சொல்லு என்று நக்கலாகவே பேசினான் அவளிடம். அதற்கு அவளோ, உனக்கெல்லாம் அடுத்தவங்க மனசை பத்தி என்ன தெரியும்? எதுக்கெடுத்தாலும் கையால பேசுறவனுக்கு வலியை பத்தி எப்படி தெரியும்? இப்படித்தான் பேச வரும். வர்றா, அப்புறம் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா? ஒன்றும் எதிர்பார்க்கல சாமின்னா, என்னை விட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு உன் கூட வாழவே விருப்பம் இல்லை, அவ்வளோதான் என்றவள் எழுந்து போவதற்கு முயன்றாள். அவளுடைய கையை பிடித்து வேகமாக இழுத்து உட்கார வைத்தான். அவளோ அவனுடைய முகத்தை பார்க்காமல் குனிந்து கொண்டாள். கருணாகரனோ அவளுடைய முகத்தை தன்னுடைய கைகளால் அழுத்தி பிடித்து கொண்டு தன் பக்கமாக திருப்பினான். ஏன் நீ மட்டும்தான் காத்திருப்பியா? நாங்களாம் காத்திருக்க மாட்டோமா? உன்னை திரும்பவும் பார்த்ததும் மனசுக்குள்ள சந்தோஷம் வரத்தான் செஞ்சுது. ஆனால் உங்க அப்பனும் அண்ணனும் பேசினதை நினைச்சா நீயும் ஒருவேளை அப்படித்தானுங்கிற எண்ணம் வரத்தான் செஞ்சுது. அதான் அப்படி பேசின. இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பில்லை சாமி, தப்பே இல்லை. எனக்கு நீங்க வேண்டாம், அவ்வளோதான். எனக்கு வேணுமே, அது எப்படி நீ என்னை வேண்டான்னு சொல்லுவ? இவளுக்கு பிடிச்சா வேணுமாம்மா, பிடிக்கலினா வேண்டாமாம்மா. என்னை பத்தி என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது. நான் உங்களை விட்டு போவேன், எனக்கு நீங்க வேண்டாம். அவள் திரும்பவும் பிடிவாதமாக அவன் வேண்டாம் என்று விலகி போவேன் என்று சொல்லவும் கோபத்தில் அவளை கட்டிலில் தள்ளிவிட்டவனோ, இங்க பாரு, அப்படியெல்லாம் சும்மா என்னை விட்டுட்டு நீ போயிட முடியாது. எனக்கு நீ வேணும்னு தான் இவ்வளவும் செஞ்சு உன் கழுத்துல தாலியை கட்டியிருக்கேன். சும்மாலாம் ஒன்றும் இல்லை, புரியுதா? அப்படி போகணும்னா போனேன்னு வையேன், அப்புறம் இந்த ஜென்மத்தில் என்கிட்ட நீ நெருங்கவே முடியாது சொல்லிட்டேன். அவ்வளோதான் சொல்லுவேன் என்று சத்தம் போட்டவனோ கதவை திறந்துவிட்டு வெளியே வந்தான். அவன் வெளியே வரவுமே மல்லிகா அங்கே வந்தவர், தம்பி எங்கன போயிட்டப்பா? நீ காஃபி குடிக்காம போயிட்டு வேற, மருமக எங்க? அவளை இங்கே வர சொல்ல, உனக்கும் அவளுக்கும் காஃபியை தந்து விடுறேன். வேலைக்கு ஆள் இன்னும் வரல, வந்ததும் தான் சாப்பாடெல்லாம் என்னென்னு செய்ய சொல்லணும் என்று விட்டு போய்விட்டார். அந்த சத்தம் கேட்டதுமே ஜீவிதாவும் எழுந்து ஒன்றுமே நடக்காதது போன்று முகத்தை துடைத்துவிட்டு வெளியே வந்தாள். அவளை பார்த்ததுமே மீனாவோ, ஜீவிதா வா வா, காஃபி குடிக்கிறியா என்று கேட்டாள். உடனே என்று தலையாட்டி அவளின் கையை பிடித்து தன்னோடு அழைத்து கொண்டு சமையலறைக்குள் நுழைந்து விட்டாள். அதற்குள் மல்லிகாவை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார். ஏன் மீனா, புள்ளைங்க எங்க இன்னுமா முழிக்கல என்றவரோ, இந்தாம்மா காஃபி, நீயும் எடுத்துட்டு தம்பிக்கும் தந்துறேன்ன. தம்பியா? அது யாரு? எங்கிருப்பாங்க என்று புரியாமல் கேட்கவும் அதை கேட்டு மீனா சத்தமாக சிரித்து விட்டாள். அது என் மகனத்தாமா தம்பின்னு சொன்னேன். உன் வீட்டுக்காரனுக்கு போய் காஃபியை கொடுத்துட்டு நீயும் குடி என்று சிரித்து கொண்டே சொன்னார் மல்லிகா. அவளுக்கு மல்லிகாவையும் மீனாவையும் அவர்கள் பேசிய விதத்திலேயே பிடித்து விட்டது. இந்த அத்தை இவ்வளோ ஸ்வீட்டா பேசுறாங்க, ஆனா அந்த காண்டா மிருகம் மட்டும் ஏன் தான் நம்மளை கடிக்கிற மாதிரியே பேசுதோ என்று நினைத்து கொண்டே வந்தாள். அவள் யோசனையோடு வரவும், என்ன காஃபியில விஷத்தை வச்சு இவனை எப்படி கொல்லலாம்னு யோசிச்சுட்டு வரியா? யோசனை ரொம்ப பலமா இருக்கு என்று அவன் கேட்டதுமே உணர்வுக்கு வந்தவளுக்கு சட்டென்று அழுகை வந்துவிட்டது. அதில் அவனை நிமிர்ந்து பார்த்தவளின் கண்கள் கலங்கிவிடவும் ஒன்றுமே சொல்லாமல் காஃபியை எடுத்துக்கொண்டான் கருணாகரன். அவளோ காஃபியை எடுத்துக்கொண்டு போய் ஜன்னல் பக்கமாக திரும்பி நின்று கொண்டாள். அவளையே அறியாமல் அவளது கண்களில் கண்ணீர் இறங்கிக் கொண்டே இருந்தது. அத்தியாயம் 17. ஜீவிதா அப்படி ஜன்னல் பக்கம் திரும்பி நிற்கவுமே கருணாகரன் அவள் அருகில் போனான். என்ன, என் முகத்தை பார்க்க கூட பிடிக்கலையோ? அப்போ உங்க அப்பன் பார்த்த மாப்பிள அந்த பிரபாகரனை தான் பிடிச்சிருக்கா? அப்ப நான் தான் உன் மனசை புரிஞ்சுக்காம தாலியை கட்டிட்டனோ? உனக்கு என் மேலதான் விருப்பம்னு தப்பா நினைச்சிட்டேன் போல. ஏன் பிரபாகரன் என்னை விட கலரா அழகா இருக்கான்னு அவங்கிட்ட மனசு போயிருச்சோ என்று கோபத்தில் கேட்டுவிட்டான். அதில் சட்டென்று திரும்பி அவளின் கன்னத்தில் இறங்கிய கண்ணீர் அவன் மேல் தெரித்து கைகளில் வந்து விழுந்தது. அதை பார்த்தவன் அப்படியே பேசாமல் நின்று விட்டான்.
ஜீவிதா கோபத்தில் கன்னம் சிவந்து போய் உதடுகள் துடிக்க அவனுடைய சட்டையை பிடித்திழுத்தவளோ, ஆமாயா ஆமா, அவனைத்தான் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா இப்ப நீ என்ன செஞ்சிருவ? அப்படியே நீ கட்டின தாலியை கழட்டிட்டு அவன்கிட்ட கொண்டு போய் விட்டுருவியா என்ன? சொல்லியா என்று கத்தி விட்டாள். அதில் ஏய் என்று அவனுமே கோபத்தில் கத்தினான். அதை கேட்டவள், உனக்கு இப்போ கோபம் வருதுல்ல, இப்படித்தான் எனக்கும் நீ வார்த்தையால கடிச்சு கொதறும் போது கோபம் வரும். உனக்காகத்தான் வர்ற வரணையெல்லாம் வேண்டாம் பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்க அண்ணன் அதை சரியா கண்டுபிடிச்சிட்டான். அப்பாவுக்கும் ஓரளவு புரிஞ்சிருச்சு. அதனாலதான் என் சம்மதமே இல்லாமையே பெரியப்பா பார்த்த இந்த வரனை சரின்னு சொல்லிட்டாரு. அதுவும் ஊர்லயே உங்க முன்னாடியே நிச்சயத்தை வைக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் இங்க கூட்டிட்டு வந்தாரு. நானும் உங்களை பார்க்கலாங்கிற ஆசையில தான் வந்தேன். ஆனா பாருங்களேன், நீங்க என்ன சொன்னீங்க? பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு உங்களை மயக்க அப்பனும் அண்ணனும் அனுப்புனாங்களான்னு தோப்புல வச்சு கேட்டப்பவே மொத்தமா உடஞ்சு போயிட்டானா. இதுக்கு மேல நீங்களா வந்து என்ன கட்டிக்க கேட்டாலும் கூட வேண்டான்னு முடிவு பண்ணித்தான் அப்பா பார்த்த மாப்பிள்ளைக்கு சரின்னு சொன்னேன். ஆனாலும் நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டதுக்கு அப்புறமும் தாலியை கட்டினதுக்கு அப்புறமும் உங்க கூட வரணும்னு தான் மனசு துடிச்சுது எனக்கு. இங்க வந்த பிறகும் கூட உங்க வார்த்தை தான் என்ன கொல்லுது. வேண்டாம், இனி நீங்களே வந்தாலும் எனக்கு உங்க உறவே வேண்டாம் என்றவள் காஃபியை அப்படியே வைத்துவிட்டு கட்டிலில் போய் கவிழ்ந்து படுத்து அழுதாள். கருணாகரன் அவள் அழுவதை பார்த்ததுமே அவள் பக்கத்தில் போய் உட்கார்ந்தான். அவனுக்கு பேச வார்த்தையே வரவில்லை. ரொம்ப பேசிட்டமோ என்று இப்போதுதான் யோசித்தான். ஆமாண்டா சின்ன ஹிப்போபட்டாமஸ், இப்படியே எல்லா விஷயத்திலையும் பேசிட்டு அப்புறமா யோசி, வாழ்க்கை நல்லா ஜகஜோதியா போகும் போ. அவளுடைய முதுகை தொட்டு வருடி கொடுத்தான். அதில் விருட்டென்று எழுந்து கொண்டவள், இந்த தொடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. நம்மளை நம்பி வந்திருக்கான்னு எந்த விதமான யோசனையும் இல்லாம இவ்வளோ பேசிட்டு வந்து தொடுறீங்க, சை என்று அவனுடைய கையை பிடித்து தள்ளிவிட்டாள். அவள் இப்படி அவனை தள்ளிவிட்டதுமே கோபம் வந்து அவளுடைய கையை பிடித்து தன் பக்கமாக இழுத்தவனோ, இவ்வளவு பேசுறவ அன்னைக்கு தோப்புல வச்சே இப்படியெல்லாம் திட்டி உங்களைத்தான் தேடி வந்தேன்னு உடச்சு பேசியிருக்க வேண்டியதானே? ஏற்கனவே நடந்த பிரச்சனையில இத்தனை வருஷம் தள்ளி இருக்கிறவ திடீர்னு வந்து நின்னா கோபம் வரத்தானே செய்யும். சரி, அதையாவது விடு, நான் கோபத்துல பேசிட்டேன். எப்படி உங்க அப்பா ஏற்பாடு செஞ்ச கல்யாணத்துக்கு சம்மதிச்சு நின்ன நீ சொல்லுடி, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இவன் இல்லைன்னா அவன்னு நினைச்சியா நீ? அன்னைக்கு ராத்திரியே உன்னை தூக்கிட்டு போகத்தான் நான் வந்தேன். ஆனா பாரு, உனக்கே என் மேல ஆசை இல்லாம போயிருச்சு. அப்புறம் எதுக்குன்னு தான் நினைச்சு விட்டுட்டு வந்தேன். ஆனாலும் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாம தான் தாலியை கட்டினேன். சும்மா ஏதாவது சொல்லி என்கிட்ட இருந்து போகணும்னு நினைச்சேன்னு வையேன், அப்படியே தூக்கிட்டு போய் கிணத்துல போட்டுருவேன். ஓ, போடுவ. அது வரைக்கும் நான் என்ன சும்மாவா இருப்பேன்? உன் மேல நான் கேஸ் கொடுப்பேன் பாரு. எனதே கேஸ் கொடுப்பியா? ஆமா. கேஸ் தானே, போடு. அப்படியே வேற ஒன்றுத்துக்கும் சேர்த்தி கேஸை போட்டு விடு. என்ன, எதுக்கு? உன்னை கசமுசா பண்ணிட்டேன்னு சேர்த்து கேஸை போடுறி. என் விருப்பமே இல்லாம என் புருஷன் என் மேல பாஞ்சிட்டாருன்னு சொல்லி குடுடி. அது எப்படி முடியும் என்று கேட்டுவிட்டு அவனைத்தான் பார்த்தாள். நான் நினைச்சா முடியும்ல என்றவனோ அவளை கட்டிலில் தள்ளி அவள் மேல் பாய்வது போன்று போனான். அவளோ அதற்கு சற்றும் பயப்படாமல் அப்படியே கண்களை உருட்டி அவனைத்தான் பார்த்தாள். என்னடி பயப்படாம பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன அவ்வளோ தைரியமா? ஒருத்திக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, நமக்கும் அவளை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சும் கூட 3 வருஷமா தேடி வராதவர் தான் என்னை கசமுசா பண்ண போறாராக்கும். அப்படியே கசமுசா பண்ணாலும் கூட எனக்கு அதுக்கெல்லாம் பயம் இல்லை. உங்க வார்த்தைக்காக தான் எனக்கு பயம். அது அப்படியே உயிரை உருவி எடுக்குது தெரியுமா என்றவளுக்கு இன்னும் அழுகைதான் வந்தது. அந்த வார்த்தையில் அப்படியே அவளிடமிருந்து விலகி எழுந்து கொண்டவன் வெளியே வந்து விட்டான். அவனுடைய மனதிற்குள்ளாக அவள் சொன்னது சுரென்று வந்து குத்தியது. அதை மறைத்து கொள்ளத்தான் வெளியே வந்தான். அங்கே சூர்யாவும் ரோஜாவும் குழந்தைகளோடு உள்ளே வந்தார்கள். அவர்களது அந்த அந்யோன்யத்தை பார்த்தவனோ தன்னுடைய தங்கை நிறைவானதொரு வாழ்க்கை வாழ்கிறாள் என்று நிம்மதி வந்தது. நல்ல வேலை அந்த வெங்கடேசனுக்கு தங்கச்சியை கட்டி கொடுக்கல. அப்படி மட்டும் ஆகியிருந்தா அவ அழுதுட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பா. இந்த டாக்டர் அடாபடியா தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டினாலும் நல்லபடியா வச்சிருக்காரு என்று நினைத்தவனுக்கு அப்போதுதான் திடீரென்று ஞானோதயம் பிறந்தது. இதே மாதிரி தானே ஜீவிதாவோட அப்பாவும் அண்ணனும் நினைப்பாங்க. என்னதான் அடாவடியா தாலியை கட்டினாலும் பொண்ணு நல்லா வாழுதுப்பான்னு சொல்லணும்ல. அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? அவன் மேல இருக்கக்கூடிய காதலை கூட ஒழுங்கா சொல்லாம அவளை இன்னுமே வார்த்தையால வதச்சுக்கிட்டு இருக்கோமே. தப்பு பண்றேனோ என்று அவனுடைய 7வது அறிவு உணர்த்தியதில் திடுக்கிட்டு போனவன் தன்னுடைய ரூமிற்குள்ளாக எட்டி பார்த்தான். அதே நேரம் ஜீவிதாவும் கூட அவனைத்தான் எட்டி பார்த்தாள். இவனும் பார்க்கிறான் என்றதுமே தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். அதற்குள் ரோஜாவுடைய பிள்ளைகளும் குணசேகரன் பிள்ளைகளும் விளையாடும் சத்தத்தை கேட்டுவிட்டு மல்லிகாவும் கருப்புசாமியும் வெளியே வந்தனர். ரோஜாதான் இப்போது, அப்பா நாங்க குற்றாலம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்ப்பா. நீங்களும் குட்டீஸும் வாங்கல, எல்லாருமே ஜாலியா போயிட்டு வரலாம்ப்பா. நாளைக்கு உங்க மருமக சென்னைக்கு கிளம்புறாங்களா, நாங்களும் அவங்க கூடயே போயிடுவோம்.
என்ன பட்டுமா இப்படி சொல்ற நீ? ஒரு வாரம் இங்கன இருக்கோன்னு தானே கிளம்பி வந்த நீ, இப்ப திடீர்னு போறேங்கிற. இருந்துட்டு போயேன் பட்டுமா. அது இல்லப்பா, உங்க மருமக அங்க தனியா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கஷ்டம்பா. பிள்ளைங்களும் அவங்க அப்பா இல்லாம இருந்துக்க மாட்டாங்களா, அதான் என்று ஏதேதோ சொல்லி சமாளித்தாள். ஏமா பட்டு ரோஜா, புள்ளைங்க டாக்டர் அண்ணனை விட்டுட்டு இருந்துக்க மாட்டாங்களா, இல்ல நீதான் அவரை விட்டுட்டு இருந்துக்க மாட்டியா? உண்மைய சொல்ல, உன்னால அவரை விட்டு இருக்க முடியாதுன்னு தானே கிளம்புற நீ என்று மீனா சரியாக கண்டுபிடித்து கேட்டாள். மைனி, உங்களால மட்டும் எங்க அண்ணனை விட்டுட்டு தனியா இருக்க முடியுதா என்ன? அது மாதிரி தான் என் புருஷனை தனியா விட்டுட்டு நான் எப்படி இங்கன இருப்பேனா? அது சரிதான், என்னைய வச்சே மடக்கிற நீ. அப்ப நாங்களும் குற்றாலம் வரோம், எல்லாருமா போயிட்டு வரலாம்ல. உடனே கருணாகரனும், அப்ப மொத்தமா வேன் பிடிச்சிருவோமா, எல்லாரும் வேன்ல போயிடலாம், கார்ல தனித்தனியா போக வேண்டாம் என்று சந்தோஷமாகவே சொன்னான். அதை கேட்ட சூர்யாவோ, என்ன சின்ன மச்சான், இன்னும் சிங்கிள்ங்கிற நினைப்பிலேயே பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகிருச்சு, நீங்க தனியா ஹனிமூனுக்கு பிளான் பண்ணுங்களேன், எங்க கூடலாம் வரணும்னு நினைக்க கூடாது என்று நேரடியாகவே சொல்லிவிட்டான் அவனிடம். அதை கேட்டதுமே கருணாகரன் திரும்பி ஜீவிதாவை தான் எட்டி பார்த்தான். எல்லோருமே அங்கிருக்க நாம் மட்டும் இங்கிருக்கிறோமே என்று நினைத்து கொண்டவள் அங்கிருந்து எழுந்து வெளியே வந்தாள் வேகமாக. அவளை பார்த்ததுமே ரோஜாவோ, மைனி இங்க வாங்கல, எங்க கூட வந்து உட்காருங்க என்று தன்னுடைய பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டாள் ஜீவிதாவை. நேத்து தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, அதுக்குள்ள அண்ணன் எங்க கூட குற்றால வரணும்னு நிக்கிறான். நேத்து நைட்டே இவனை நீங்க உங்க முந்தானையில முடிஞ்சிருக்கணும்ல, ஏன் பண்ணல? இந்தாங்க எங்க அண்ணனை உங்க முந்தானையில பிடிச்சு முடிச்சு வச்சுக்கோங்க, இதை விட என்ன வேலை உங்களுக்கு இருக்கு என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் அழகாக. அதை கேட்ட ஜீவிதாவுக்கு அதை கேட்டதும் ஒரு மாதிரி முகமெல்லாம் சிவந்து போய் வெட்கம் வந்துவிட்டது. அட பாருடா, எங்க மீனா மைனிலாம் இப்படி வெக்கப்பட்டதே இல்ல, உங்களுக்கு வெக்கம் பொத்துக்கிட்டு வருது என்று சொன்னதுமே மீனாவோ, ஏ பட்டு ரோஜா, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க, ஏதாவது சொல்லிட போறேன், என்ன வம்புக்கு இழுக்கிறத பாரேன் என்று சிரித்தாள். அதை கேட்ட ஜீவிதா இப்போது, நானும் குற்றாலம் பார்க்க வரட்டுமா என்று கேட்டாள். அதற்கு, அது சரி, அப்ப புருஷனும் பொண்டாட்டியுமா சொல்லி வச்சுதான் கேக்குறீங்களாக்கும். சரிதான், நீங்க ஒன்னும் வர வேண்டாம், இங்கே இருங்க, புதுசா கல்யாணமானவங்க எங்கேயும் போக வேண்டாம் அதெல்லாம் என்று மல்லிகா சொன்னார் இப்போது. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அப்புறம் நம்ம சின்ன மச்சான் மனசு வலிக்கும்ல, அதனால அவங்க 2 பேரும் நம்ம கூடயே வரட்டும் என்று சூர்யா சொன்னான். அதற்கு, அதெல்லாம் வேண்டாம் மாப்ள, அவங்க வீட்லயே இருக்கட்டும், நேத்து தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நம்ம எல்லாருமா போயிட்டு வருவோம் என்று கருப்பசாமி சொல்லி முடித்து விட்டார். அதோடு இதற்கப்புறம் யார் அங்கே பேசுவார்கள்? அதனால் அவரவர்கள் சாப்பிட்டு குற்றாலம் போக கிளம்பி கொண்டிருந்தார்கள். மல்லிகா கருணாகரனிடம், தம்பி வாவேன், மருமகளே நீயும் வாமா, வந்து சாப்பிடுங்க, மத்தியானத்துக்கு எதுவுமே செய்யல, வேணும்னா வேலைக்காரங்களை ஏதாவது செஞ்சு வைக்க சொல்லிட்டு போறேன் என்று சொன்னார். அதை கேட்ட கருப்பசாமியோ, அதெதுக்கு அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் சமைக்கிறதுக்கு அவங்கள கூப்பிடணும், அவங்களுக்கு இன்னைக்கு லீவு கொடுத்துடலாம், பாவம் தானே அவங்களும், உன் மகன் எதுக்கு இருக்கான், அந்த புள்ளைக்கு எது பிடிக்கும்னு கேட்டு வாங்கி கொடுக்க சொல்லு என்று மகனிடம் ஜாடையாக மருமகளுக்கு பிடித்ததை வாங்கி கொடுத்து கவனிக்க சொன்னார். அப்போதுதான் அங்கே இருந்த எல்லோருக்குமே எதற்காக இவர்கள் 2 பேரையும் மட்டும் தனியாக இருக்க சொல்கிறார் இவர் என்று புரிந்தது. சூர்யாதான் இப்போது, அடியை பட்டு ரோஜா, உங்க அப்பா பயங்கரமான ஆளுடி, நேத்து தான் பிரச்சனை பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான், இன்னும் சரியா பேசிருக்க கூட மாட்டாங்கன்னு தெரிஞ்சதும் வீட்டுல தனியா விட்டுட்டு போக பிளான் போட்டுட்டாரு பாரேன். நீங்களும் அதுக்காகத்தானே அவங்கள வர வேண்டான்னு சொன்னீங்க, மாமாவும் மருமகனும் சொல்லி வச்சு செய்யறது, அப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்ட பேசுறது, உங்க 2 பேரையும் சாட்ட கம்பால் அடி வெளுத்தா சரியா போகிறோம். கண்டுபிடிச்சிட்டி அடி கள்ளி என்று அவளுடைய இடுப்பை கிள்ளி விட்டான். சு சுமாருங்க என்று அவனுடைய கையிலேயே அடி போட்டாள். கருணாகரன் அதையும் பார்த்துவிட்டு தன்னுடைய பொண்டாட்டி ஜீவிதாவையும் பார்த்தான். கல்யாணமாகி 3 வருஷமாச்சு, இன்னும் ஹனிமூன் கொண்டாடிட்டு இருக்காரு டாக்டரு, கல்யாணமாகி 1 நாள் தான் ஆகுது, எங்கேயும் போக முடியல, இதெல்லாம் என்ன வாழ்க்கை என்றபடி ஒரு நாளுக்கே முடியலடா சாமி என்று நொந்து போனான் கருணாகரன். ஜீவிதாவோ அவனுடைய பார்வையை புரிந்து கொண்டாலும் கூட புரியாதது போன்று திரும்பி கொண்டாள். நேத்துல இருந்து இதான் நடக்குது, இதுல இவளை நான் எப்படித்தான் கரெக்ட் பண்ண போறனோ என்று நினைத்து பெருமூச்சு விட்டான். அதெல்லாம் வாய்க்கு வந்தபடி பொண்டாட்டிய பேசுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் ராசா. அத்தியாயம் 18. சூர்யா, ரோஜா 2 குழந்தைகளும் கருப்பசாமியும் மல்லிகாவும் ஒரு காரில் ஏறினார்கள். குணசேகரன் தன்னுடைய குடும்பத்தோடு ஒரு காரில் ஏறினான். அவர்கள் குற்றாலம் போவதற்கு வண்டியை கிளப்பவுமே டாடா காட்டினார்கள் கருணாகரனும் ஜீவிதாவும். கருணாகரன் சந்தோஷமாகவே சிரித்துக்கொண்டே அவர்களை பார்த்திருந்தான். ஆனால் அவன் பக்கத்தில் நின்றிருந்த ஜீவிதாவுக்கு அவர்களோடு போக வேண்டும் போன்றிருந்தது.
கருப்பசாமி தான் வேண்டாமென்று சொல்லிவிட்டாரே. அதனால் அமைதியாக சோகமான முகத்தோடு பார்த்து கொண்டிருந்தவளை கருணாகரன் இப்போது திரும்பி பார்த்தான். அவளது முகத்தில் ஏக்கம்தான் தெரிந்தது. அவளுக்குமே குற்றாலம் போக வேண்டுமென்று ஆசையாக இருந்தது. ஆனால் தன்னுடைய அப்பாதான் வேண்டாமென்று சொன்னாரே, அதனால் ஏமாந்து விட்டாள் போல என்று நினைத்தவாறே உள்ளே வந்தான். அவளுக்கு அடுத்து தாம் என்னதான் செய்ய வேண்டுமென்று புரியாமல் மெதுவாக அவனுடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தவளோ என்ன நினைத்தாலோ ரூமிற்குள் போக நடந்தாள். ஆனால் அவளை போக முடியாதபடி கருணாகரன் அவளுடைய கையை பிடித்து இழுத்து விட்டான். ஜீவிதா திரும்பி அவனை புரியாமல் பார்க்கவும், உனக்கு அருவிக்கு போக பிடிக்குமா, போகணுமா, ஆசையா இருக்கா என்று கேட்டான் அவளை. அதற்கு அவளோ ஆமா என்று தலையை மேலும் கீழும் ஆட்டினாள். அப்ப கிளம்பு போவோம். எங்க? குத்தால அருவியில குளிக்கத்தான். மாமா வேண்டான்னு சொன்னாங்களே. அது புதுசா கல்யாணம் ஆயிருக்குன்னு வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. நீ ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சா நம்மளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. உண்மையாவா? ஆமாடி, கிளம்பு, நம்மளும் போவோம். இந்த ட்ரெஸ்லயே வா என்று முகம் ஒரு மாதிரியாகியது. ஏன், இந்த ட்ரெஸ்க்கு என்ன, சுடிதார் தானே போட்டிருக்க, நீ வண்டியில போகிறதுக்கு கரெக்டா இருக்கும் என்றவன் வண்டி சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே போய்விட்டான். ஐயோ, உண்மையிலேயே கூட்டிட்டு போறாங்களா என்று ஆச்சரியத்தோடு வெளியே போனாள். வா வந்து உட்காரு, மழை வராப்படி இருக்கு, சீக்கிரமா போயிருவோம் என்றான். அவளுமே குடுகுடுவென்று ஓடிப்போய் வண்டி பக்கத்தில் நின்றாள். என்ன, வண்டிக்கு பின்னாடியே ஓடி வரலான்னு நிக்கிறியா? ஏறி உட்காருடி. அவ்வளவுதான். ஏறி 2 பக்கமும் காலை போட்டு உட்கார்ந்து ஆர்வ கோளாறில் அவன் தோள் மேலேயே கை போட்டு பிடித்து கொண்டாள். அவன் சட்டென்று அந்த தொடுகையில் அவளை திரும்பி பார்த்தான். உடனே தன் கையை எடுத்து கொண்டவளோ சாரி என்றாள். அதற்குமே கருணாகரன் திரும்பி பார்த்து முறைத்தான். எதுக்கு இப்ப முறைக்கிறாங்க, எதுக்கு பார்க்கறாங்கன்னே தெரியலையே என்று முழித்தவளிடம், புருஷ முதுகுல கையை போட்டு உட்கார்றதுன்னும் அவ்வளோ பெரிய தப்பில்ல என்றவன் வண்டியை வேகமாக எடுத்தான். அவ்வளவுதான். ஜீவிதா அவனுடைய தோள் மேல் கை போட்டு இறுக்கமாக பிடித்து அவனுடைய முதுகோடு ஒட்டி கொண்டே உட்கார்ந்தாள். டேய், என்னங்கடா நடக்குதுங்க? அவளோட நிச்சயத்தை நிறுத்திட்ட. அவளோட அனுமதியே இல்லாமலேயே அவ கழுத்துல தாலியை கட்டின. சரி, அவதான் கோபப்பட்டு உன்கூட வரமாட்டான்னு நினைச்சா அவ உன்கூட வாழ வந்தா. இன்னைக்கு காலையில வரைக்கும் நீ எனக்கு வேண்டான்னு சண்டை போட்டா. இப்ப என்னடானா 2 பேருமா ஒட்டிக்கிட்டு குற்றால அருவியில குளிக்க போறீங்களோ? டேய், காதலா சண்டையா? ஒரு முடிவுக்கு வாங்கடா. இருவருமே பைக்கில் போகும்போது அப்படியே தன் மனதிற்குள் இருந்த சண்டையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கொஞ்சமே கொஞ்சம் இருவருமே சந்தோஷத்தை அனுபவித்தார்கள். கருணாகரன் பைக்கினை வேகமாக ஓட்டி போக அவளோ அவனோடு இன்னுமே ஒட்டி கொண்டாள். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் ஜீவிதா? இப்படி அவனை கட்டிக்கொண்டு அவனோடு வாழ வேண்டும் என்றுதானே 3 வருட காலமாக காத்திருந்தாள். ஏ ஜீவிதா, உன் ஆசை நிறைவேறிடுச்சு என்று அவளுடைய உள்மனது அப்படியே சிறகடித்து பறந்தது. அவளது முகம் காட்டும் உணர்வுகளின் ஜாலத்தை தன் கண்ணாடியின் வழியாக பார்த்து கொண்டிருந்த கருணாகரனுக்கு அவள் மேலுள்ள கோபம் எல்லாமே பறந்தே போயிற்று. அவளை ரசித்து பார்த்தவாறே வண்டியை ஓட்டியவன் இப்போது அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் போய்க் கொண்டிருந்த காரை தாண்டி முன்னாடி போனான். அதை பார்த்த ரோஜாவுடைய குட்டீஸ் 2 பேருமே ஹை ஹை, சின்ன மாமாவும் அத்தையும் போறாங்க ஹே என்று சந்தோஷத்தில் கைத்தட்டவும் தான் சூர்யாவே அவர்களை பார்த்தான். ஆஹா, பயபுள்ளைய மாமனாரு எதுக்கு திட்டாருன்னு இப்பதானே புரியுது. குற்றாலத்துக்கு நீங்க 2 பேரும் வர வேண்டான்னு சொல்லியும் நமக்கு முன்னாடி கிளம்பி வந்திருக்காங்க பாரு. ஆமா, இதுகளுக்கு தானே நேத்து கலவரத்தோட கல்யாணம் முடிஞ்சுச்சு என்று திரும்பி ரோஜாவைத்தான் பார்த்தான். அதற்கு ரோஜாவோ, யோ டாக்டர், அவங்கள சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்கன்னு நினைச்சு பாருங்க. என் விருப்பமே இல்லாமலேயே என் கழுத்துல தாலியை கட்டிட்டு ராத்திரியே என்னை ஆட்டையை போட்ட ஆள் தானே. ஏதாவது பேசுனீங்கன்னா கடிச்சு வச்சிருவேன் என்று அவர்களுக்குள்ளாகவே பேசிக்கொண்டனர். கருப்பசாமியோ அவர்களை பார்த்ததுமே, இவனையெல்லாம் திருத்த முடியாது, இவனாவது பரவாயில்ல, அந்த பொண்ணும்ல அவன் கூட சேர்ந்து வந்திருக்கு. உண்மையிலேயே அந்த தியாகராஜன் சொன்ன மாதிரி 2ம் நமக்கு தெரியாம காதலிச்சிருக்குங்களோ என்றுதான் யோசித்து கொண்டே வந்தார். ஆனாலும் நம்ம பையன் இப்படியெல்லாம் இருப்பான்னு கூட எதிர்பார்க்கலையே என்று மல்லிகா ஒரு பக்கம் ரகசியமாக புலம்பிக் கொண்டே வந்தார். கருணாகரன் தன்னுடைய பொண்டாட்டியோடு வண்டியில் போவதை கண்குளிர பார்த்து ரசித்தது மல்லிகாதான். அவருக்கு ஜீவிதாவை ரொம்ப பிடிச்சிருந்தது தான் காரணமே. முதல்ல கருணாகரனை விரும்பி கட்டிக்கிறேன்னு சொன்னது இந்த புள்ள தானே. அதனால தான் பையன் இந்த புள்ளையவே கட்டிக்கிட்டா நல்லா இருப்பான்னு தான் பால்ராஜ் கிட்ட அன்னைக்கே ஜீவிதாவுக்கு கல்யாணம் ஆகிருச்சான்னு கேட்டாங்க. அவர் அப்படி என்னதான் நினைத்து கேட்டாரோ என்னவோ, அதுவே நடந்து விட்டது என்பது அவருக்கு இரட்டிப்பு சந்தோஷம்தான். இப்போது கருணாகரன் குற்றாலத்திற்குள் அருவிக்கு போய் இறங்கிவிட்டான். அவனுக்கு பின்னாடியே குடும்பமும் வந்துவிட்டது. ஆக எல்லோருமே சேர்ந்து அருவியில் ஆட்டம் போட்டு குளித்து முடித்தாயிற்று.
மதியானம் சாப்பிட்டு முடித்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் என்று பேசிக் கொண்டிருந்தனர். சூர்யாதான் கருப்பசாமியிடம், மாமா லீவுக்குன்னு வந்துட்டோம், நாங்க இன்னும் பிள்ளைங்களோட சுத்தி பார்த்துட்டு வரோம், நீங்க வேணும்னா வீட்டுக்கு போங்க என்றான். அதற்கு அவரோ, நீங்களே இங்கே இருக்கும்போது நாங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம் மாப்பிள என்று அவரும் சொல்லிவிட்டார். குணசேகரனும் கூட, எனக்கு இப்பதான் பிள்ளைங்களோட நேரம் கிடைச்சிருக்கு, கொஞ்சம் இருந்துட்டு போறேன் என்று சொல்லிவிட்டான். கருணாகரன் ஜீவிதாவை தான் பார்த்தான். அதில், நீ என்ன சொல்ற என்பது போன்ற கேள்வி இருக்கவுமே, உங்களுக்கு தோணுச்சுன்னா வீட்டுக்கு போகலாம் என்று அவள் சொல்லிவிட்டாள். அவளையே ஒரு மார்க்கமாக பார்த்தவனோ, சரி வா நாம வீட்டுக்கு போகலாம், இனி இதான உன்னோட ஊரும், எப்பனாலும் வந்து பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு சிரித்தவனோ வண்டியை எடுக்கவுமே ஜீவிதா ஓடி வந்து ஏறிக்கொண்டாள். சூர்யாவுக்கு தெரியுமே அவன் எதற்கு போகிறான் என்று. உடனே ரோஜாவை பார்த்து கண்ணடித்தவனோ, உங்க சின்னண்ணன் ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடாம ஃபர்ஸ்ட் பகல் கொண்டாட பிளான் போட்டு போயிருக்காண்டி, நமக்கு தான் இப்போதைக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை என்று நக்கலாகவே சிரித்தான். எங்க அண்ணனுங்களை வம்பு கிழக்கலைனா உங்களுக்கு பொழுதே போகாதா என்று தோளில் இடித்துவிட்டு போனாள். அவனும் அதை ரசித்து பார்த்து சிரித்தான். கருணாகரன் வீட்டிற்கு வரும் வழியிலேயே ஜீவிதாவை ஜவுளி கடைக்கு கூட்டிக் கொண்டு போனான். அவளுமே என்னவென்று கேட்காமல் அவனோடையே நடந்தாள். அவளுக்காக அவனை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கினான். அவளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கியவன் குனிந்து அவளிடம் கேட்டான், ஆமா உனக்கு வேற எதுவும் வாங்க வேண்டாமா என்றதுமே, என்ன கேட்கிறான் இவன் என்று, அதுவும் ரகசியமாக கேட்கிறானே என்று முழித்து பார்த்தாள் அவள். யமா பேங்க்கு, உனக்கு உள்ள போடுறது எதுவும் வேண்டாமா என்று கேட்டதுமே அவள் கண்கள் இரண்டும் பிதுங்கி வெளியே வரும் அளவுக்கு அவனை பார்த்தாள். என்ன பார்க்குற, வாங்கி தர்றது உன் புருஷண்டி, உனக்கு எல்லாமும் வாங்கி தரணும்ல, அப்புறம் வந்து அது வாங்கி தரல இது வாங்கி தரலேன்னெல்லாம் குத்தம் சொல்லக்கூடாது பாரு என்றபடி சிரித்து கொண்டே சொன்னான். அதை பார்த்தவளுக்கு அவனுடைய அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து கவனித்து கேட்கும் குணம் பிடித்திருந்தது. அதனால் வேணுமென்று புன்னகையோடே தலையாட்டி விட்டாள். அவனுக்குமே அவளுடைய அந்த புன்னகை முகம் ஒருவித மயக்கத்தை தான் கொடுத்தது. இருவரும் பார்த்து பார்த்து எல்லாம் வாங்கிவிட்டு வீட்டுக்கு வந்தனர். ஏற்கனவே இவர்கள் அருவியில் குளிக்கும் போதே ஒருத்தரை ஒருத்தர் நெருங்கி நின்று பிடித்து கொண்டே குளிக்கும் போதே கருணாகரன் மொத்தமாக கோபத்தையெல்லாம் அந்த தண்ணீரிலேயே விட்டுவிட்டான். அதனால்தான் அந்த நெருக்கத்தோடே வீடு வந்து சேர்ந்தான். இருவருடைய ட்ரெஸ்ஸும் லேசான ஈரத்தோடு இருக்கவும், போய் ட்ரெஸ்ஸை மாற்று என்று அவன் சொன்னவனோ அவனுக்கான ட்ரெஸ்ஸை எடுக்க உள்ளே வந்துவிட்டான். அவன் வெளியேதானே நிற்கிறான் என்று ஜீவிதாவும் வாங்கி கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை ஒவ்வொன்றாக எடுத்து ஜீவிதா வேகமாக மாற்றி கொண்டிருக்கும் பொழுதே அவன் அப்படியே உள்ளே போய்விட்டான். அவள் பாத்ரூமிற்குள் போய் மாத்துவாள் என்று நினைத்து கொண்டு அவன் உள்ளே வந்து அப்படியே அவளை பார்த்தவாறே நின்று விட்டான். அவளும் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை போல. அதனால் கலட்டிய ட்ரெஸ்ஸோடு அவனை அதிர்ச்சியில் பார்த்தவள் வேக வேகமாக தன்னை மறைத்து கொண்டாள். அது நீ பாத்ரூம்குள்ள நிக்கிறன்னு நினைச்சுதான் வந்துட்டேன் என்றவன் வேகமாக வெளியே வந்து ஹாலில் போய் உட்கார்ந்தான். கருணாகரனின் குணத்துக்கு இப்படி அமைதியாக பேசுவதே பெரிய விஷயம்தான். ஆனாலும் ஒருத்தி கழுத்துல தாலியை கட்டினதும் எப்படித்தான் மாறிடுறாங்களோ என்று அவனுக்கு அவனே சொல்லி கொண்டிருந்தான். சரிதான், சின்ன ஹிப்போபட்டமஸு மொத்தமா ஜீவிதா கிட்ட விழுந்துருச்சு போல, அதான் ஆளு பம்முறாரு. ரூமிற்குள் நின்றிருந்த ஜீவிதாவின் மனநிலை நேற்றிருந்ததற்கும் இப்போது இருப்பதற்கும் முற்றிலும் வேறாகவே இருந்தது. அவன் அப்படி தோப்பில் வைத்து திட்டியதிலிருந்து அவன் மேல் அவள் கோபமாகத்தான் இருந்தாள். அப்புறம் அவங்களுக்கு நம்ம மேல எந்த ஈர்ப்பும் இல்லை, எந்த விருப்பமும் இல்லை, அப்பா பார்த்த மாப்பிள்ளைக்கு தலையாட்டிடலாம் என்று தலையாட்டி விட்டாள். அதெல்லாம் ஒற்றை தாலியில் மாற்றிவிட்டு தன்னை அவன் பொண்டாட்டியாக கூட்டிக் கொண்டு வந்து விட்டானே என்கின்ற ஆதங்கம் இருந்தது. அந்த கோபம், ஆதங்கம், வெறுப்பு என்று எதுவுமே இப்போது அவளுடைய மனதில் இல்லாதது போன்று உணர்ந்தாள். சிறு வெட்கத்தோடு ட்ரெஸ்ஸை மாற்றிவிட்டு வெளியே வந்தாள். அவளை பார்த்த கருணாகரன் எழுந்து உள்ளே போவதற்கு நடந்தான். அவனுடைய கைகளோ அப்படியே நீண்டு அவனையே அறியாமல் அவளுடைய வயிற்றோடு கை போட்டு பிடித்து கொண்டது. ஜீவிதாவுக்கு நேற்று அவனோடு சண்டை போடும்போது உன் கூட வாழ விருப்பம் இல்லை என்று சொன்னபோதும் இருந்த தைரியம் இப்போது இல்லை. அதனால் உடல் நடுங்கியவாறே அவனை ஏறிட்டு பார்த்தாள். எப்போதுமே கோபத்தில் பார்க்கும் கருணாகரனின் கண்களோ அவளை அப்படியே தின்றுவிடும் பார்வையோடு இருந்தது இன்றைக்கு. ஐயோ, இவங்க என்ன இப்படி பார்க்குறாங்க? காலையில் நம்ம ஆசைப்பட்டோன்னு அருவிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க, நம்மக்கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்காங்களே, இவங்களை எப்படி நம்மக்கிட்ட இருந்து தள்ளி நிறுத்துறது என்று யோசனையோடே அவனை பார்த்தாள். அவனுடைய பார்வையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன்னுடைய இமைகளை தாழ்த்தி கொண்டாள். அவளுடைய வயிற்றோடு பிடித்திருந்த கருணாகரனும் அப்படியே அவளை இழுத்து தன் நெஞ்சோடு சேர்த்து கட்டி கொண்டான். அவளுடைய நடுக்கமும் பயமும் அவன் உடலில் உணர்ந்து கொண்டான். அவ்வளவு பெரிய வீட்டில் யாருமே இல்லை. அந்த தனிமை கூட இன்னும் அவளோடு நெருங்கி நிற்க உந்தியது.
அப்படியே குனிந்து மெதுவாக அவளுடைய கழுத்தோடு மீசை உரச அவளுடைய காதில், ஏன் பயந்து நடுங்கிற? நீதான் தைரியமானவளாச்சே. தாலி கட்டின புருஷன் என் கூடவே சண்டை போடுறவதானே, ஏதாவது இப்ப சண்டைய போடுறது என்று சிரித்து கொண்டே கேட்டான். அவனுடைய அந்த சிரிப்பினை ரசித்தவாறே பார்த்திருந்தவளின் நடுங்கும் உதடுகளை காதல் பசியோடு கருணாகரன் பார்த்திருந்தான். ஆஹா, சிங்கம் காதல் களத்துல இறங்க போகுதுடோய். தொடரும். இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை காலை 10 மணி மற்றும் மாலை 4 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. சிறுமல்லி பூவே. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.